வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற 7வது வாழ்க்கை திறன் என்ன தெரியுமா? கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் திறன். கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறலாம். மகிழ்ச்சியான நிகழ்வுகளா இருக்கலாம், அல்லது துன்பமான நிகழ்வுகளும் இருக்கலாம். ஆனா நம்ம மகிழ்ச்சியை எதிர்கொள்றது மாதிரி துன்பத்தை எதிர்கொள்றோமா? ஒரு விபத்தா இருக்கலாம், தீ விபத்தா இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள், தோல்விகளா இருக்கலாம். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகள் இல்லையா? அது கூட நமக்கு மன கவலையை கொடுக்கும். நம்ம கூட நல்ல பழகினவங்க நம்மளை விட்டு பிரிய நேரலாம். துக்கமான நிகழ்வுகள் நடக்கலாம். அப்பெல்லாம் நம்முடைய மனது எப்படி இருக்கும்? மிக மிக கவலைக்குள்ளாகும். அந்த கவலை நீடிச்சு நிலைச்சா என்ன ஆகும்? ரொம்ப நாளைக்கு அந்த கவலையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மன அழுத்தமா மாறிடும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். கவலைகள் ஏற்படுது, துன்பங்கள் ஏற்படுதுன்னா அதை நம்ம எதிர்கொள்ள தெரியணும். அதை நம்ம மனசே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அழுத்தத்தை உருவாக்கி ஸ்ட்ரெஸ் நிலைக்கு கொண்டு போயிடும். இப்போ கையில ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கோம். அதை தூக்குவது ரொம்ப எளிது தானே? அது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஆனா பாருங்க, அந்த தண்ணீரை ரொம்ப நேரம் நம்ம கையிலேயே பிடிச்சி வச்சிட்டு இருக்க முடியுமா? சிறிய பொருள் தான், எடை குறைவான பொருள் தான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கையில வச்சுட்டே இருக்க முடியும்? கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த போலதான் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய கவலைகளும். ரொம்ப நேரம் நம்ம மனசுலயே வச்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கு அழுத்தத்தை உருவாக்கும். எப்படா கீழே வைப்போம் அப்படின்னு கை எப்படி நினைக்குமோ டம்ளரை, அதுபோல மனசும் நமக்கு அழுத்தத்தை உருவாக்கி நமக்கு துன்பத்தை கொடுத்துரும். இன்னொரு நிகழ்வை பாருங்களேன். இந்த கழுகு, அதுதான் வானத்துல உயரமா பறக்கக்கூடிய பறவை நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பறவை பறந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராம மழை வந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? மற்ற பறவைகளா இருந்தா உடனே கீழே பூமிக்கு வந்துடும். ஆனா கழுகு என்ன தெரியுமா செய்யுமா? அந்த மழை தரக்கூடிய அந்த மேகங்களை தாண்டி பறக்க ஆரம்பிச்சிடுமா. பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு திறன் பார்த்தீங்களா? தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் தாண்டி அதை எப்படி எதிர்கொண்டு அந்த துன்பத்தையே தாண்டி போயிடுது பாருங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படும் பொழுது நாம வேறு வேறு செயல்பாடுகளை நம்ம கவனத்தை திருப்பிடுவோம். பாருங்க, டிவி பார்க்கலாம், நமக்கு பிடிச்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம், அல்லது நமக்கு யோகா போன்ற நம்ம உடற்பயிற்சிகளை செய்யலாம், தியான பயிற்சிகளை செய்யலாம், அல்லது பிடித்த நண்பர்களோட பேசலாம், நடனம் ஆடலாம், அல்லது பிடித்த இசையை கேட்கலாம், விளையாடலாம். அதுவும் இல்லைன்னா குழந்தைகள் விளையாடுறத பார்க்கலாம். இதெல்லாம் செய்தோம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலை, துன்பம் எல்லாம் மறைஞ்சி அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போயிடும். வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறிடும், வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் அமையும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வாழ்க்கையை மேற்கொள்வோமா? கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ்ன்ற திறனை வளர்த்துக்கோமா? பாருங்க, திருக்குறளை பாருங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நீரபிற. திருவள்ளுவரை என்ன சொல்லியிருக்காரு? மனத்தில் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறமாகும், மற்றவை வீண் ஆரவாரங்களே ஆகும் சொல்றாரு. மனசுல நம்ம எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாம நல்ல மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை கொண்டு போவோம். கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் இன்றைய திறன். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போமா?